ஆண்டவர் என்னென்னலாம் பாடுகளுக்குள்ள போயிருக்கிறாரு. அந்த சிலுவை மரத்துல ஏறுறதுக்கு முன்பாக நல்லா கவனிச்சிங்க, அவர் பட்ட பாடுகள் வித்தியாச வித்தியாசமா இருக்கிறது. சும்மா விடல ஜனங்க அவரை, சும்மா வைக்கல அவரை. அவரை எப்படியாவது எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு பார்த்தாங்க. 55வது வசனம் சொல்லுகிறது, அப்போது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. நல்லா கவனிங்க, அந்த 55வது வசனத்துல அவருக்கு விரோதமாய் சாட்சிகளை தேடினார்களாம். அவருக்கு விரோதமாக, அதாவது யார் யாரா, பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும். சோ அந்த சங்கத்துல இருக்கிறவங்க அனைவருமே, எல்லாருமே ஏதாவது ஒரு இது கிடைக்குமா, ஏதாவது ஒரு தப்பு கிடைக்குமா சொல்லி அவருக்கு விரோதமாக சாட்சிகளை தேடினார்கள். நான் இதை எப்படி பார்த்தேன்னாக்கா, அன்ஷேக்கபிள் ட்ரூத் ஒன்று இருக்குது வர்சஸ் ஃபால்ஸ் விட்னஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மைக்கு நடுவுல ஒரு தப்பான சாட்சியை சொல்லணும்னு பார்க்கறாங்க. ஸோ அன்ஷேக்கபிள் ட்ரூத் வர்சஸ் த ஃபால்ஸ் விட்னஸ், த ஃபால்ஸ் விட்னஸ். ஸோ அவங்க வகை தேடுகிறாங்க. யாரு? சங்கத்தார் அனைவரும், பிரதான ஆசாரியர்களும். அங்க போட்டுக்கிட்டு பாருங்க, ஆலோசனை சங்கத்தார் அனைவரும். அந்த சங்கத்துல இருக்கிறவங்க அனைவருமே அவருக்கு விரோதமா சாட்சிகளை தேடுறாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அவங்க எப்படின்னா, அவங்க அந்த சங்கத்துல அந்த அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களை வகை தேடும் போது எப்படின்னாக்கா, ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹையரிங் லயர்ஸ். ஸோ பொய் சொல்றவங்க யாராவது கிடைப்பாங்களா, இவருக்கு விரோதமா பொய் சொல்றவங்க யாராவது இன்னைக்கு உலகத்துல அதுதான் நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு விரோதமா நீ பேசுறியா, அவங்க பத்தியே இதை செஞ்சாங்க, இதை பண்ணாங்க, அவங்களுக்கு விரோதமா நீ பேச, நீ வாய, உங்களை எப்படியாவது மழுப்பி உங்க மேல உங்களை வந்து பொய் சாட்சி சொல்றதுக்கு, உங்களை ரெடி பண்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஸோ இதே கூட்டத்தார் தான் இன்னைக்கு இயேசுவுக்கு ஹையரிங் லயர்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. இந்த லயர்ஸை, பொய் சொல்றவங்களை யாராவது கிடைப்பாங்களான்னு வகை தேடிட்டு இருக்கிறாங்க. அன்ஷேக்கபிள் ட்ரூத் ஒன்று அங்க இருக்குது. அசைக்க முடியாத ஒரு உண்மைக்கு நடுவுல இவங்க எல்லாம் பாய்ந்து ஏதாவது இவங்க மேல குற்றம் சுமத்த முடியுமா, யாரையாவது நம்ம வாடகைக்கு எடுக்க முடியுமா, யாரையாவது நம்ம வந்து உருவாக்க முடியுமா? இன்னைக்கு உலகத்துல இன்னமும் அதை தான் நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு இயேசுநாதர் அதை அனுபவிச்சாருனாக்கா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க உண்மையா வாழ்ந்து பாருங்க இந்த உலகத்துல.